இறைவனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். ரொம்ப ஷார்ட்டாக ஆரம்பித்து படக்குன்னு முடிஞ்சிருச்சு. இவ்வளோ வேலை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் சொகுசாகவே தெலுங்கு போனதுக்கப்புறம் ஹீரோ வரும்போது தான் நம்மளை கூப்பிடுவாங்க. ஸோ 11 மணிக்கு தான் போவோம். அப்புறம் அவர் 4 மணிக்கு போயிடுவார், நம்மளே அனுப்பிச்சிடுவாங்க. இப்படியே இருந்து திடீர்னு ஆரம்பித்தாங்க. காலையில் ஒரு 8 மணிக்கு போய் இறங்குனா நைட்டு ஒரு 2 மணிக்கு தான் விடுவாங்க. ஏய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அப்படியே அமைதியாக அப்படியே பார்ப்பாங்க. அப்படியே அமைதியாக இருந்துட்டு, ஆனால் அவங்க செய்கிறது தான் செய்வாங்க. ஒரு 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 அழகான ஒரு பயணம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த கதையை தம்பி கௌஷிக் எனக்கு சொல்லும்போது ஒரு 10 நிமிஷம் தான் சொன்னார். சொன்னோன்னே இதை சொல்லணும் தம்பி. அதிகாரம் வந்து ஒரு எளியவனை எப்படியெல்லாம் காயப்படுத்துது. அந்த எளியவன் திரும்பிக்கிட்டானா என்ன ஆகும்? அவன் அதிகாரத்தை ஒன்றும் செய்ய மாட்டான், அப்பாவி மக்களை தான் காலி பண்ணுவான். அதுதான் நடந்தது. ரொம்ப விஷயத்தை சொல்லி முடித்தோடனே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குண்ணே, அதில் நம்ம இதை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாரு. கண்டிப்பாக சொல்லுவோம், வா எப்போ, அடுத்த வாரமே ஆரம்பிப்போம். சரி ஆரம்பிச்சிருவோம் வா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். எடுத்து கொண்டு வந்து உங்கள் முன்னாடி வச்சுருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தம்பி இயக்குனர் ரொம்ப பொறுமையாக, ரொம்ப உண்மையாக, ரொம்ப சின்சியராக இந்த நொடி வரைக்கும் வேலை பார்த்துட்ருக்கான். வாழ்த்துக்கள்ரா, நல்லா வருவேன். அவனுடைய டீம் சொல்லணும். வாங்கடா எப்போ தெரிகிறது வெளியே, எல்லாம் வாங்க. அவனுடைய டீம் வந்து வா எல்லாம் வாங்க மேலே வந்து நில்லுங்க. இவங்க தான் மொத்தத்தையும் தூக்கிட்டு ஓடினவங்க. அதாவது இங்கேருந்து செங்கல்பட்டுக்கிட்ட இங்கேருந்து கிளம்பி போகணுன்னாலே நான்லாம் சிட்டிலேருந்து கிளம்பி போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். ஆனால் இவங்க அங்கே கேட்டால் அங்கே அந்த வில்லேஜ்லேயே ஒரு வீடை, அந்த வீட்டில் இருந்தவனை கிளப்பி போய் சொந்தக்காரன் வீட்டில் தங்குடான்ட்டு இவங்க அங்கே தங்கியிருக்காங்க. ஆமாம், என்னடான்னு கேட்டால் சரி அங்கே போனவுடனே இங்கே ஏதாவது குடிக்க தண்ணி லோக்கலில் இருக்க கிணத்துல தண்ணி இருந்தால் எடுத்துருவாங்க. அண்ணே நம்ம வீட்டிலே இருக்குண்ணே. நம்ம வீட்டில் இருக்க இங்கே என்னடா பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்கவங்க போய் சொல்லிட்டு இவங்க அங்கே செட்டில் ஆகிட்டாங்க எல்லாருமே. அப்படியே ஒரு ஊரை தேர்ந்தெடுத்து, சினிமா சம்மந்தம் இல்லாத ஒரு ஊரை தேர்ந்தெடுத்து அந்த ஊருக்கு சினிமாவை கற்றுக் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அடுத்த வாட்டி போனால் அவங்க கேட்டுருவாங்க, அப்புறம் எத்தனை கால் ஷீட்டு, எப்போ இருந்து வரீங்க, எவ்வளோ பணம் தந்தீங்க, இப்போவே ஆரம்பிச்சிருப்பாங்க. அற்புதமான மக்கள். அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு பாட்டி கூட வந்து அழகாக நடிச்சுட்டு போச்சு. அவ்வளோ சந்தோஷமாக அதை கை கொடுத்து நடித்து அவ்வளோ அழகாக பண்ணாங்க. தம்பிங்களா தேங்க்ஸ்டா, நல்லா வருவீங்கடா, வாங்கடா. அப்புறம் கே சார், நம்ம தம்பி மோகன் அற்புதமாக, அதாவது எப்படி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றது ரொம்ப நாளுக்கு அப்புறம். நான் ஸ்மால் ஸ்க்ரீன்லேருந்து வந்தவன், நிறைய வேகமாக வேலை பார்த்தவன். இதெல்லாம் தாண்டி இப்போது அவங்க 2 பேர் பண்ண ஒர்க்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. என் தம்பி அஜய், அப்பாவோட எனக்கு நல்ல பழக்கம். இவரை இப்போ தான் நான் சந்திக்கிறேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தா கை காட்டுவோம், சிரிப்போம், போயிடுவோம். ஆனால் இப்போது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கூடவே நிற்கிறத பார்க்கும்போது, அதாவது ஒரு தயாரிப்பாளராக இல்லாமல் எல்லாமுமாக இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே கிடந்து இதுதான் எனக்கு அப்படின்னு சொல்லி உழைச்ச ஒரு தம்பி. வாழ்த்துக்கள் தம்பி. உன்னுடைய உழைப்புக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். இது ஆரம்பம்தான், இன்னும் பல உச்சங்களை தொடுவீங்க. என் கூட நடித்த எல்லாருமே ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. குட்டி குட்டி கேரக்டர்ஸ் நடித்ததுலேருந்து எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ராஜ் அண்ட் பிரேம் சூப்பர் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ராஜ் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருந்தது, என்னமோ ஒன்று இருந்தது. அவனை பார்க்கும்போதெல்லாம் வாடான்னு சொல்லி கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுப்பேன், கட்டி பிடிச்சிப்பேன், அவனோட நிறையா பேசுவேன். அவனுக்குள்ளே வேறு ஒன்று இருக்குது. அந்த உயரம், வெகு உயரத்தில் போய் அவன் அதை தொடுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள் ராஜ். சிவதா மேம், இப்போ தான் நீங்கள் ஆசைப்பட்ட இடத்த நோக்கி நடந்துட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்குள்ளே எவ்வளோ திறன் இருக்குது அப்படின்றத நான் வந்து கருடன்லேயும் பார்த்தேன், இதுலேயும் பார்த்துருக்கேன். இன்னும் நிறைய கதவுகள் உங்களுக்கு திறக்கும், நல்ல நல்ல கதைகள் கிடைக்கும். ரொம்ப நல்லா நீங்கள் ஆசைப்பட்ட படைப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். அப்புறம் நடித்த ஒவ்வொரு அதிகாரிகள், எங்கள் அண்ணன் மூணா ரமேஷ் அண்ணன், அதான் சொன்னேன், விசாரணையில் பின்னாடியே நின்று இப்போ வரும்போதே திட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்னும் அடுத்தடுத்து தளம், பெரிய பெரிய தளம் எங்கள் அண்ணனுக்கும் இருக்குது. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தடயம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு படைப்பு. எடுக்கும்போதே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்தது.
என்னடா இது ரொம்ப அழுத்தம். ஒரு சில படைப்பு தான் அழுத்தம். விசாரணை பண்ணும்போது அப்படி தான் அழுத்துச்சு. அந்த மாதிரி உளவியலாகவே அழுத்தின ஒரு படைப்பு. அது நீங்களும் உணர்ந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த படைப்பு மிகப்பெரிய வெற்றி பெறும். அதற்கு உங்களுடைய ஆசைகளும் துணைகளும் எங்களுக்கு வேணும். வெல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த இன்ட்ரோ கேட்கும்போது தான் கொஞ்சம் பக்குன்னு இருக்கு. தடயம் முதல் தடவையாக தமிழில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த டீம் கூட ஒர்க் பண்ணும்போது. ஏன்னா சரவணன்னா எங்கே போயிட்டாங்க, என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது கேட்குறீங்களா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டே வந்து சென்னையில் வந்த போது எனக்கு நவீன் சார் ஒரு 2.5 hours நரேட் பண்ணாங்க. நான் கேட்டேன் என்னைக்கு சார் எடுக்கிறீங்கன்னு. தோ மேம் நெக்ஸ்ட் வீக். நாங்கள் ஐ தாட் எல்லாரும் சொல்கிற மாதிரி சரி அப்படியே போய்டும்னு நினச்சேன். கரெக்டாக கால் வந்தது. உண்மையை சொல்லணும்னா முதல் தடவையாக இவ்வளோ சீக்கிரமாக ஒரு படம் பண்ணி அது ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு இந்த என்டையர் டீம் தான். ஐ மஸ்ட் சே, யாரோடைய பேர் மென்ஷன் பண்ணல, பட் தென் நவீன் சார், கேகே சார், எல்லாருமே என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லா வேலை வாங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் ஸ்டில் ஐ எம் ஸோ ஹாப்பி. ஏன்னா இவ்வளோ நல்ல ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணது. அண்ட் மோரோவர் கனி சார் கூட கருடரில் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் லைக் வாண்டிங் டு ஒர்க் வித் ஹிம் அகேன். ரமேஷ் சார் சொன்ன மாதிரியே கனி சார் ஒவ்வொரு இதில் வரும்போதும் அவர் எப்படி என்கிட்ட பேசுவாரோ அப்படியே தான் பேசியிருக்காரு. நான் கேட்டேன் சார் எப்படி சார் எப்படி பேசுகிறீங்க அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷம் சார் உங்கள் கூட மறுபடியும் ஒர்க் பண்ணுறதில்ல. பேர் எல்லாரும் மென்ஷன் பண்ணல, பட் ஸ்டில் ஃபீலிங் ஸோ ஹாப்பி. உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு சீரீஸ். கௌஷிக், ஐ ஷுட் மென்ஷன் யுவர் நேம். அண்ட் தென் சார், சாரி ஸ்பெஷலாக பேர் யாரோடது மென்ஷன் பண்ணல, ஐம் ரியலி சாரி. பட் தென் தேங்க்யூ ஸோ மச் ப்ரொடியூசர் சார், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஸ்பெஷலாக எப்போவுமே எந்த ஒரு படம் ரிலீஸ் ஆனாலுமே எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஒரு சீரீஸ்லேயும் உங்களோட சப்போர்ட் இருக்குன்ற நம்பிக்கையில் தேங்க்யூ. சினிமாவையும் எங்களை போன்ற வளர்ந்து வரும் கலைஞர்களையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கின்ற பத்திரிகையாளர் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். அப்புறம் ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள் Z5 டீம். அவங்க செலக்ட் பண்ணுற கண்டென்ட் எல்லாமே சமீப காலமாக ரொம்ப ரியலிஸ்டிக்காக தீயாக இருக்குது. நல்ல டீம், மிஸ்டர் கௌசிக் சார் அண்ட் டீம், அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தினுடைய பில்லர்ஸ் எங்கள் சமுத்திரகனி சார், ஸ்வேதா மேடம், 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். கனி சார் வந்து உண்மையிலே எப்படி பேசுவாரோ அதே மாதிரி தான் அந்த படத்தில் நார்மலாகவே சொல்லுவார், அப்பா ஒழுங்காக வேலையாக பாருங்கடா, ஏன்டா பிறகுறீங்க அப்படின்வாரு. அதே மாதிரி தான் படத்துலையும் டிபார்ட்மெண்ட்டை பற்றி சொல்கிறாரு. குழந்தைகளையும் அவருடைய வாழ்க்கையும் மனநிலையும் கொண்டு எப்பொழுதும் நம்மளிடம் சேர்க்கக்கூடிய, அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர், தமிழ் சினிமாவின் ஒரு முக்கியமான ஒரு ஆள் நம்ம கனி சார். அவர் இந்த படத்தில் நடித்தது, இந்த மாதிரி ஒரு படத்தில் நடித்தது, வெப் சீரிஸில் நடித்தது இதுதான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே பண்ணியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன், பட் ஃபஸ்ட் ரிலீஸ் ஜீல தான் வருது. ஸோ சாருக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் புஷ்பா புகழ், ராஜ் திரண்டாசு தம்பி அண்ட் பிரேம் அக்யூஸ்டர் நடித்த 2 பேரும் ரொம்ப அத்தன்டிக்காக நடிச்சிருந்தாங்க. போலீஸார் நடிச்சிருந்த விசாகன் மற்றும் சுந்தரபாண்டியன், எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். டைரக்ஷன் டீம் நவீன் அண்ட் டீம், மியூசிக் டைரக்டர் விபின், கேமராமேன் கேகே அண்ட் மோகன், எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வேலை அப்படி பார்த்தாங்க எல்லாரும். ப்ரொடியூசர் அஜய் அண்ட் உறுதுணையாக இருந்த தம்பி சரவணன், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் இருந்த இன்னொரு சரவணன், எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். புலிப்பாண்டி, உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சதீஷ் மேனேஜர் பால்காரனை ஃபர்ஸ்ட் ஷாட்டில் நடிச்சிருந்தார், உங்களுக்கு வாழ்த்துக்கள். பெரிய நடிகனாக வர வாழ்த்துக்கள். இந்த படம் உண்மையிலே எல்லாருக்கும் நல்ல ரீச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லரே பயங்கரமான ரீச் ஆயிருந்துச்சு. Z5 தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட்ஸை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். நன்றி. 19 கொலை பண்ணவர் வந்து எப்படிப்பட்டவரும் தெரியும். அவருக்கு ஏன் இவ்வளவு சப்போர்ட் பண்ணுவீங்க, இவ்வளோ இது காமிக்கிறீங்க? ஏன்னா இந்த புஷ்பான்னு ஒரு படம், ஹீரோ வந்து செம்மரம் கடத்துவார், அப்பேற்பட்ட அக்யூஸ்டு. ஏன்னா அவருக்கு தான் தேசிய விருது கொடுத்தாங்க. சினிமாலையே இப்படி காமிக்கிங்க சார்? சினிமாவில் காட்டல, இதுதான் கதை. அவன் பாதிக்கப்பட்டவன், அவன் திரும்புகிறான், அவனுடைய பாதிப்பை கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுற ஒரு கேரக்டர். அவன் இடத்துலேருந்து அவன் பிரச்சனையை பார்க்குற ஒரு கேரக்டர். அது அப்படி தான் நான் பார்த்தேன். பல பேர் அவன் கொன்னதுன்றது அது வேறு. அதனால தான் ஒரு கடைசியில் ஒரு இடத்துல சொன்ன, நீ செஞ்சது மட்டும் நியாயமாகும், ஊரே சுடுகாடாக்கிட்டீங்களாடான்னு சொல்லி ஒரு இடத்துல வரும். அதனால் அது இல்லை, அவன் ஒரு மனிதன், அவன் இடத்துலேருந்து அவன் வழியை பார்த்தது தான். அதுக்காக ரொம்பவும் பிடிச்சி இவனை காப்பாற்றினும் திருப்பி எடுத்து சுட்டணும், அதெல்லாம் சினிமா. அது நம்ம தான் தம்பி ஒருத்தன் சொன்னான், அண்ணே நீங்கள் அந்த கடைசியில் திருப்பி சுட்டுருவீங்கன்னு நினச்சிட்டு, அது சினிமாடா, ரியலாலாம் சுட முடியாது, பேசாமல் தான் நிற்கணும். அதனால தான் வந்து அந்த அந்த உண்மைத்தன்மையை அப்படியே பிரதிபலிக்கிறது தானே, அதுதான் பண்ணும். தமிழக போலீஸுக்கும் வந்து ஆந்திரா போலீஸுக்கும் எப்பவுமே ஒத்தே வராது சார். அப்படியா? ஆமாம், எப்பவுமே ஒத்து வராது. ஏன்னா வந்து அவங்க ஒரு இதில் இருப்பாங்க, நம்ம ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம்.
ஆனால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க தமிழக போலீஸ். தமிழக போலீஸ் அவ்வளோ கெட்டவங்களும் ஏன் காட்டணும்? ஆமாண்ணே, ஆமாம் சார். அப்போ அந்த அக்யூஸ்டை வந்து கூட்டிட்டு போவார்ல, ஆ. இப்போ வந்து சரியா பார்க்கலான்னு. ஆனால் இல்லைண்ணே, இப்போ வந்து என்ன பண்ணீங்க? தமிழக போலீஸ் இருக்கார்ல, ஆமா அந்த அண்ணன் இருக்கார்ல, ஆமா. அவர் எந்த இதில் இருந்தார்? அவர் வந்து தனி, ஆ, அவர் வந்து அரசியல்வாதிகளின் கைக்கூலி அவர். அதுதானே, அவரும் தமிழக போலீஸாக தான் இருந்ததுனால தான் வந்து கூட்டின்னு வர்றாருல, அதுக்காக தான் கேட்குறோம். அது வேற, அது வேற. அது வந்து எந்த லிஸ்ட்லையும் சேர்க்க முடியாத கேரக்டர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அது வந்து மேலே இருக்கிறது மேலேயே தான் சேர்ந்துக்கும். அது வந்து இது ஒரு கற்பனை கதையாக இருந்தால் நீங்கள் கேட்குற எல்லாத்துக்குமே வந்து ஒரு கதையாசிரியனா பதில் சொல்லலாம். இது நடந்த நிஜங்களை எடுத்து அதில் முடிஞ்ச வரைக்கும் உண்மையை ஒரு 90% ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக சொல்லணும்னு முயன்ற கதை. இதில் வந்து யார் சரி யார் தப்புன்னு பேசுகிறதுலாம் இதுவே இல்லை. இதுதான் நடந்தது, இதை தான் அப்படியே எடுத்து வச்சுருக்கோம், அவ்வளோதான். சார் இப்போ அவர் கேட்டார் சந்திரன் சார், உங்களுக்கு தான், ஏன்னா நீங்களும் டைரக்டருங்கிறனால தான் உங்களை நோக்கி அந்த கேள்வி. கேளுங்க. அதாவது நீங்கள் சொன்னீங்க அந்த அவர் பார்வையிலேருந்து பார்த்தோம், அதனால தான் அவருக்கு வந்து அவர் கேரக்டர் இது பண்ணுற மாதிரின்ட்டு. ஆனால் பாட்டெலாம் போடணுமா என்ன? கடைசியில் அவருக்கு ஒரு தேசிய கீதம் மாதிரி ஒன்று போடுறீங்க. அதுதான் இசையமைப்பாளர் அவர் இடத்துல இருந்து பார்த்துருக்காரு. இசையமைப்பாளர் பார்த்துருக்காரு. அவருடைய இடத்துல இருந்து பாதிக்கப்பட்டவன் இடத்துல வந்து அவரும் பார்த்துருக்காரு. அது அப்படித்தான். அப்புறம் அழகன் தமிழ்மணி சார் உள்ளே வந்ததுனால அஜய் வந்தாரா, இல்லை அஜய் வந்ததுனால இல்லை ஸ்கிரிப்ட்லேயே இருந்தது? அஜய் தான் முதல்ல வந்தார். அந்த இடத்துல ஒரு மினிஸ்டர் வேணும் அப்படின்றதுனால சரி நம்ம வீட்டிலே ஒரு மினிஸ்டர் இருக்காரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாச்சு. இல்லை அப்பாவை இப்படி கெட்டவராக காமிக்கணும்னு ஏதாவது சபதம் எடுத்துருந்தீங்களா? இதில் சொன்னீங்க என்னை வந்து மற்ற ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு நிகராக வச்சு பார்த்துக்குனாங்க. அப்படி இல்லை, அண்ணா என்ன அதை நான் ஹீரோக்கு நிகராக வச்சு பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லலை. அவர் வரும்போது தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா நமக்கு அதுக்கு முன்னாடி எடுக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய ஹீரோஸோடு நடிக்கும்போது அது ஒரு சௌரியம். நீங்கள் வந்து காலைல ஒரு 11 மணிக்கு போகலாம், சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு திரும்பி வந்துடலாம். அந்த பெரிய ஹீரோக்கு என்னெல்லாம் சௌரியங்கள் இருக்கோ அதெல்லாமே துணை நடிகர்களுக்கு கிடையாது. நான் துணை நடிகர் தான், சரியா? தமிழ் சினிமா ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க, அதனால அங்கே போயிட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே கூப்பிட்டாலும் இங்கேயே நடிச்சிட்டு தான் இருக்கேன். எங்கே கூப்பிட்டாலும் நடிப்பேன். நான் என் வேலை நடிப்பது. சார் இந்த புலிப்பாண்டி கூட இந்த ஜீப்பு தள்ளுற சீன் இருக்குல்ல, அவ்வளவு இயல்பா இருந்துச்சு. அதுல என்ன சார் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சா சார்? ஒன்றும் இல்லை, கதையை சொல்லும்போது அந்த முதல் சீன், அந்த ஒரு சீன் சொல்லி தான் தம்பி சொன்னார், அண்ணே இந்த நெஞ்சை நிமித்துற வேலையெல்லாம் வேண்டாம், இந்த இப்படியே முறுக்கிட்டுலாம் வரக்கூடாது, ஒர்க் அவுட் பண்ணாத, ரொம்ப டல்லாரு, ஒரு ஜீப்பை கூட உன்னால் தள்ள முடியாது. அப்படி தான் ஆரம்பித்தான். நான் தள்ளிட்டேன். புலிப்பாண்டி பிடிச்சி பிரேக்கை போட்டு பிடிச்சிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவர் தள்ளினாரு. அப்போ நானும் பிரேக் அடிச்சுட்டு பிடிச்சி நின்றுக்கிட்டேன். இல்லைன்னா அது ஜீப்பை ஈஸியாக தள்ளிடலாமே. அந்த இடத்துல அது ஒரு தேவைப்படுது. அது ஒரு சின்னமாக அந்த அலுப்போடு சேர்ந்த ஒரு நட்பும் நகைச்சுவையும், அது அவரும் நானும் நிற்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அண்ணே நன்றிண்ணே. நீங்கள் வந்து இந்த படத்தில் ஸ்கிரிப்டில் உங்களுடைய டச்சஸ் ஏதாவது கொடுத்தீங்களா? ஒன்றுமே இல்லைண்ணே. அந்த ஸ்கூல் பசங்க ஸ்கூல் வர்றதெல்லாம் அதெல்லாம் அவருங்க பண்ணது தான். நான் கேட்டேன், இது வச்சாலே இது தெரியுமேடா, இல்லை இது வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க இலாகாவில் வச்சுக்கிட்டாங்க. நான் வந்து பண்ணது இந்த நோட்ற அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான். அது வந்து எழுதலை, அது நானா சொல்லிட்டேன். அது எங்கள் ஊர் வார்த்தை. அது அந்த வார்த்தை ரொம்ப ஒரு ரொம்ப அன்பான வார்த்தை. அது கெட்ட வார்த்தை சொல்லுவாங்க. இல்லை, அது கெட்ட வார்த்தைலாம் கிடையாது, அன்பான வார்த்தை அது. அதனால அதை நான் வந்து, அதுவும் அவரும் எங்கள் ஊருக்காரர் தான். அதனால் 2 பேரும் பேசும்போது அதை பேசி